தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தை மாதத்தில் நடக்கவிருக்கிற அந்த சுக்கிர பயிற்சி ரொம்ப அருமையான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வாழ வைக்க நிறைய எஃபர்ட் போட்டேன், நிறைய முயற்சிகள் போட்டேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதம் சொல்லலாம். 1, 2 இந்த இடங்கள் ஆக்டிவேஷன் ஆகுது. ஏன்னா போன மாதம்லாம் 1ஆம் இடம் ஆக்டிவேஷன் ஆச்சு. இப்போ 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். சுக்கிரன் 6, 11 கூடையவர், புதனானவர் உங்களுக்கு 7, 10 கூடையவர், செவ்வாய் நம்மளுக்கு 5, 12 நமக்கு இந்த மாதிரி இந்த கிரக கூட்டணிகள். சூரியன் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லலாம். இந்த தர்ம கர்மாதிபதி யோகமும் உங்களுக்கு இணைந்து உங்களுக்கு நல்லா ஒரு சிறப்பாக கொடுக்குவாங்க. கேந்திரத்தில் குரு அமர்ந்து அதை கேட்சப் பண்ணுறாருன்னு அப்படின்னு சொல்லலாம். இவர் இங்கேருந்து விட்டு அவர் அங்கேருந்து கேந்திரத்தில் வாங்குறாரு. அப்போ எப்படி இருக்கும்னு பாருங்கள். ரொம்ப அருமையாக கேந்திர திரிகோணாதிபதிகளின் சங்கமமும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக. அப்போ நீ போட்டு நல்லா ஒரு பிளான் வெல், ப்ரிப்பேர் வெல், சக்ஸஸ் வெல். இதுதான் தாரக மந்திரம். நல்லா செயல்படுறோம். முயற்சி, பயிற்சி, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை, ஏன்னா அது பாதகம் இல்லையா 7ஆம் இடம். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. உலகெங்கும் பாலும் ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சௌரலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சி அதனுடைய பலன்களை தான் காணவிருக்கிறோம். சுக்கிரன் இப்போ நம்மளுக்கு தனுசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார். அருமையான பலன்கள். பெரும்பாலும் எல்லா ராசிக்குமே இந்த மாதம் ஒரு 2 ராசிகளை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் அடித்தது யோகம். பொங்கலுக்கு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு அதிரடியான பலன்களை பெறப்போகிறவர்கள். ஏன்னா ராஜ கிரகங்கள் ஏற்கனவே மீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பலன்கள் நடந்திருக்கும். இப்போவும் அந்த ராஜ கிரகங்களில் ரொம்ப சிறப்பானவங்க காலச்சக்கரத்தின் 10ஆம் இடத்துலேயே போய் திக்பலம் ஆகிறாங்க. அப்போ என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கும், யார் யாருக்கெல்லாம் எப்படி செயல்பட்டு கொள்ளலாம் என்பதை அந்த பதிவில் காணவிருக்கிறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொங்கல் திருவிழாவாக இருக்கும். நிறைய பொங்கல் செலிப்ரேஷனு, பொங்கலுக்கான செலவுகள் இதெல்லாமே ரொம்ப ஹாப்பியாக பண்ண போகிறீங்க. இந்த வருடத்தின் துவக்கம் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த வருடத்தை எப்படி எடுத்துகிட்டு போயிடலாம், இதனுடைய ஆரம்ப புள்ளி, ஆரம்ப மாதம் 12 மாதங்களில் இந்த தை மாதம் வரக்கூடிய சுக்கிர பயிற்சியில் நமக்கு ஜானும் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். அருமையான ஒரு துவக்கம். இந்த துவக்கத்தை எப்படி எடுத்துகிட்டு போய் நம்ம என்றைக்குமே சொல்லுவோம் இல்லையா, முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆரம்பம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அருமையான பலன்களை அட்டகாசமாக பெற்றுக்கொள்ளலாம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தை மாதத்தில் நடக்கவிருக்கிற அந்த சுக்கிர பயிற்சி ரொம்ப அருமையான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வாழ வைக்க வந்திருக்குது. சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு கமல் படத்தில் கூட ஒரு பாட்டு இருக்குது, போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணின்னு சொல்லுவார். அதனால் இது வரைக்கும் காதல் மட்டும் இல்லை, நீங்கள் போட்ட அனைத்து திட்டங்களும் உங்களுக்கு ஓகேவாக போகுது அப்படின்னு சொல்லலாம். நிறைய எஃபர்ட் போட்டேன், நிறைய முயற்சிகள் போட்டேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதம் சொல்லலாம். 1, 2 இந்த இடங்கள் ஆக்டிவேஷன் ஆகுது. ஏன்னா போன மாதம்லாம் 1ஆம் இடம் ஆக்டிவேஷன் ஆச்சு. இப்போ 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். சுக்கிரன் 6, 11 கூடையவர், புதனானவர் உங்களுக்கு 7, 10 கூடையவர், செவ்வாய் நம்மளுக்கு 5, 12 கூறியவர். நமக்கு இந்த மாதிரி இந்த கிரக கூட்டணிகள். சூரியன் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லலாம். இந்த தர்ம கர்மாதிபதி யோகமும் உங்களுக்கு இணைந்து உங்களுக்கு நல்லா ஒரு சிறப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல தொழில், பேர், புகழ், அங்கீகாரம், நல்ல சக்ஸஸ்ஃபுல் சர்வைவல், நல்ல மாற்றம். ஒரு வேலைக்கு நான் மாறணும் செய்யணுன்றவங்களுக்குலாம் இப்போ நல்ல அந்த மாற்றங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். நல்ல பிஸ்னஸில் ஒரு நல்ல முன்னேற்றம். நிறைய எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க, அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக எதுவுமே எங்களுக்கு ஒரு ரிப்ளை இல்லைன்றவங்களுக்குலாம் இப்போ கூப்பிட்டு அதுக்கான ரிப்ளை கிடைக்கிறது. ஒரே நேரத்தில் 10 வேலையை செஞ்சு மூளை குழம்பி போய் நாங்கள் உட்காந்துருந்தோன்றவங்களுக்குலாம் இப்போ அந்த ஒரு முயற்சிகள் எல்லாமே இப்போ பலிதமாகும். போட்ட திட்டங்கள் அப்படியே சக்ஸஸ். என்ன நினச்சாலும் செயல்பட்டாலும் அந்த செயல் உங்களுக்கு 100% சக்ஸஸை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கையில் பிரச்சனைன்றவங்களாம் இப்போ அந்த பிரச்சனைகள் தீர்வது. நாளில் சனி அமர்ந்து நிறைய தடைகளை போட்டு கொண்டு இருக்கிறார். கேந்திரத்தில் குரு அமர்ந்து அதை கேட்சப் பண்ணுறாருன்னு அப்படின்னு சொல்லலாம். இவர் இங்கேருந்து விட்டு அவர் அங்கேருந்து கேந்திரத்தில் வாங்குறாரு. அப்போ எப்படி இருக்கும்னு பாருங்கள். ரொம்ப அருமையாக
கேந்திர திரிகோணாதிபதிகளின் சங்கமமும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து தரவிருக்குதுன்னு சொல்லலாம். நல்லா குழந்தை பாக்கியம், ஒரு சிலருக்குலாம் குழந்தை இல்லை, குழந்தைனால பிரச்சனை, குழந்தைகளால சார்ந்த விஷயங்கள், பிள்ளை படிக்கிறான் இவனுக்காக நான் பிற்கால வாழ்க்கைக்கு எப்படி வந்து நான் செய்ய போகிறேன், சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறேன், என் அந்த குடும்பத்தை எப்படி நான் இழுத்து செல்வேன் அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ நல்ல வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையெல்லாம் கிடைப்பது, வெளியூர் பிரயாணங்கள், இப்போ வயசானவங்களாக இருக்கிறீங்க நீண்ட தூரம் ஒரு ஆன்மீக பயணங்கள்லாம் கிடைப்பது, நல்லா வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பது, உங்களுடைய எண்ணங்கள் எண்ணியவாறே முயற்சி பண்ணுவது, நல்லா ஒரு ஜூனுக்குள்ளே நல்லா ஒரு வேகமாக பயணித்து ஒரு ஸ்டடியை நீங்கள் வந்து உண்டாக்கிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மெட்டில் போய் குரு உச்சமடைவார். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு ஃபார்முக்கு வந்துடணும். அதுக்காக தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். துவக்கம் உங்களை வந்து துவக்க போகுது வாழ்க்கையை சீரும் சிறப்புமாங்க. அப்போ நீ போட்டு நல்லா ஒரு பிளான் வெல், ப்ரிப்பேர் வெல், சக்ஸஸ் வெல். இதுதான் தாரக மந்திரம். நல்லா செயல்படுறோம். முயற்சி, பயிற்சி, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். ஃபேமிலியில் வந்து ஒரு பிரச்சனை, ஏன்னா அது பாதகம் இல்லையா 7ஆம் இடம், அந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் இப்போ குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பயணங்கள், பெண்களுக்கு இருந்தக்கூடிய கவலைகள்லாம் இப்போ தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல ஃபங்க்ஷனில் கலந்து கொள்வது, நல்ல பேச்சுவார்த்தை, நல்லா பேசி முடிப்பது, நல்லா வந்து ஒரு கனிவான பேச்சு இதெல்லாம் நடப்பது, நல்லா ஒரு கட்டன் ரைட்டாக பேசுவது, வளவள கொலன்னு இல்லாமல் அவங்களுடைய கருத்துக்களை வந்து சிறப்பாக சொல்லி இதுதான் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அதை சிறப்பாக முடித்துக்கொள்வது, முடிவெடுக்க முடியாமல் குழம்பிருந்ததுன்னா அந்த குழப்பங்கள் நீங்குவது, இதெல்லாம் ரொம்ப அருமையாக கிடைத்த அட்டகாசமாக தனுசு தளம் பதிக்க போகுது. நல்ல ஒரு களம், அரசியல் களத்தில் இருப்பவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான சூழல்னு சொல்லலாம். உங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் பதவி அங்கீகாரம்லாம் கிடைப்பது, நல்ல ஒரு பொசிஷனில் வருவது, இந்த பொங்கல் திருநாளை வந்து அட்டகாசமாக தெரி பொங்கலாக கொண்டாட போகுது தனுசு. ஒரு சில ராசிகள்லாம் இருக்குது, அதில் வந்து தெரியாக பொங்கல் கொண்டாட போகும் ராசிகள், இதே அவங்க டைட்டிலாக கூட போட்டாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. தெரியாக பொங்கலை கொண்டாடக்கூடும் ராசிகள்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு இருக்கும். ஒரு சிலர்லாம் வந்து இந்த பொங்கல் விஷயத்துலலாம் பண்டிகைகள்லாம் வரும்போது பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூழல் இருந்தவங்களுக்கு கூட இப்போ அந்த சூழல் மாறி அவங்க கேட்டது ஒன்று கேட்டால் கூட 2 வாங்கி கொடுக்குற ஒரு அற்புதமான சூழல், கையில் வந்து பணப்புழக்கம் நல்லா நடப்படுறதுலாம் இருக்கும். என்னதான் இருந்தாலும் நாளில் இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் குடும்பங்களில் ஒரு அப்படியே வந்து சொல்லுவோம் இல்லையா, இனிப்பும் கசப்பும் கலந்து எடுத்து செல்லுதுன்ற மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் வேணும். உணவு பழக்க வழக்கங்களை ரொம்ப கவனம் வேணும். சளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீசிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். கழுத்து வலி, முதுகு வலி, இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை இதெல்லாம் வந்து கூடுதல் கவனம். சாப்பிட்றது, நம்ம சுவாசிக்கிறது, தண்ணியில், வெளியூர் பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்மளுடைய ஷெட்யூலை ப்ராப்பராக பண்ணிக்கணும். எல்லா விஷயங்கள்லையும் திட்டமிட்டு சிறப்பாக வந்து நம்ம பண்ணும்பொழுது தனுசுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் சொல்லலாம். பூச நட்சத்திரம் அன்று நம்ம வந்து கோயில்கள் ஆலயத்தில் ஒரு சக்கரை பொங்கல் செய்வதற்கு தேவையான வெல்லம், ஏலக்காய், பச்சரிசி இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்பொழுது உங்கள் பசங்க வந்து நல்லா படிக்கிறதும், உங்கள் செல்வ செழிப்பில் வந்து ஒரு அப்பு காணுவதும், ஒரு பேக்கெட் பாலோடு வாங்கி கொடுத்துருங்க. பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள்னு. வயதானவர்களாக இருந்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு லைஃப் நல்லா போகுது, ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது எனக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலான்னா கேரி ஆன் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கிறோம் அப்படின்றவங்க டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். படியில் நடக்கிறது, செய்கிறது, தண்ணி இருக்கிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் சரியாக இல்லைன்னா பாதுகாத்துக்கொள்ளுங்கள். வீடுலாம் கொஞ்சம் அமைப்புலாம் சரியாக இருந்தால், வாஸ்து தோஷம்லாம் இருக்குதுன்னா கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி சொல்லுங்கள். வாஸ்து தோஷம் இருக்கிறா இல்லையான்னு கூட தெரிலாமா நாங்கள் என்ன பண்ணுறது, எல்லாமே சரி இருந்தாலும் எதனா ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா தொட்டாசியையும் துளசியும் வாங்கி வைத்து ஒவ்வொரு வாஸ்து நாள்லேயும் அதுக்கு தயிர் சாதம், ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு நிவேதனம் பண்ணி நல்லா ஒரு செவ்வாயுடைய காயத்ரி, அப்படி இல்லை வேல்மாறல் அந்த மாதிரி வந்து முருகனுடைய ஸ்லோகம் சொல்லுதோ, இல்லை அங்காரக பகவானை நினைத்து, இல்லை வாஸ்து புருஷரை நினச்சி இந்த வாஸ்து நாள்னு சொல்லிடுவோம் இல்லையா, அந்த வரக்கூடிய நேரத்தில் நான் சொல்கிறது தயிர் சாதம் வச்சு ஒரு தேங்காய் உடச்சி நல்லா வந்து நம்ம ஒரு சாமியை வழிபாடு பண்ணுவது இந்த வாஸ்து தோஷங்களை போக்கும். தொட்டாசனைக்கு தொலைச்சி 2 ஒரு வீட்டில் இருக்கும்பொழுது இந்த வாஸ்து குறைபாடுகளை கண்கூடாக வந்து கலந்து எடுக்குது. வாஸ்து குறைபாடெலாம் எப்போ வந்து நம்மளுக்கு பார்க்கும் அப்படி நம்ம செயல்படணும்னா நம்ம தசாபுதிகள் சரியாகாத போது தான். இப்போ ஏன்னா அர்த்தாஷ்டமில் சனி உட்காந்துருக்காரு, அப்போ வீடு சார்ந்த பிரச்சனை, வீடு சரியில்லைன்னா அதெல்லாம் ரிப்பேர் பண்ணிக்கணும். வண்டி சரியில்லைன்னா ரிப்பேர் பண்ணிக்கணும், அப்புறம் பார்த்துக்கலான்னு போயிடக்கூடாது. இப்போ உடம்புல ஏதாவது ஒரு சுட்டி காட்டுது, சனி வந்தால் பிரச்சனை கொடுக்குறாருன்னா சனி வந்து உள்ளதை அப்படியே போட்டு காட்டுவாருங்க. மேக்கப் வேலைலாம் எதுவுமே கிடையாது. சுக்கரன் ராகு புதன் தான் மேக்கப் வேலை. சனி உள்ளதை உள்ளபடியே காட்டுறதுனால தான் அந்த உடசல் இதெல்லாம் நம்மளுக்கு வெளியே தெரியுது. அந்த நேரத்தில் பிரச்சனை இருக்குது, நம்ம ஐயோ குய்யோன்னு கத்துறோம் நம்ம. அப்போ அந்த இடத்துல நம்ம சரி பண்ணி கொள்ளணும். அப்போ குடும்ப உறவுகளில் குடும்பத்தில் எதனா பிரச்சனை இருக்கான்னு, தாய் வழி தந்தை வழி உறவுகளில் கொஞ்சம் இருக்கிறான்னு, தொழில் சார்ந்த இடங்களில் எல்லாத்துலேயும் என்ன நம்ம தப்பு பண்ணுறோன்றதை வந்து ஆய்ந்து அறிந்து கொள்ளணும். அதனால் நம்ம மனநிலை வந்து சரி இருக்காது. 4ஆம் இடம் வந்து மனநிலையும் சொல்லும்.
அப்போ நம்மளுடைய ஸ்கில்லு, நாலேஜு, டேலண்ட்டு இதெல்லாம் வந்து டவுன் ஆயிடுச்சான்னு இருக்கும். நான் ரொம்ப பிரிஸ்காக இருந்தேன், இப்போ பார்த்தா எனக்கு அந்த பிரிஸ்கே இல்லாத மாதிரி இருக்குது, எனக்கு எதனா கந்திஷ்டி எதனா பட்டுருச்சான்னு கூட நமக்கு தோணும். ஏன்னா சனி 4ல் இருக்கார். நம்முடைய நம்பிக்கை இதையே வந்து அவர் உடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன்றதை வந்து நம்ம உத்வேகமாக சொல்வதற்கு தான் இறை வழிபாடு பண்ணுங்கள். நித்தமும் இறை வழிபாடு பண்ணி செய்யக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராது. வீட்டில் எப்போவும் குங்குலியம் போட்டு வெண்கடுகு போட்டு சாம்பிராணி புகை போடும்பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஆரா வந்து தாராளமாக தீரும். நல்லா பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. தனுசு நல்லா வந்து ஒரு சிறப்பான ஒரு வெற்றி காலத்தில் அருமையாக பயணிக்கும் அனைத்து தரப்பினரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தனுசு ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராசிக்கான பலனை வந்து சிறப்பாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் அறிந்து கொள்ள, எம்மா எங்களுக்கு ஒரு வேலை வந்து எப்போ கிடைக்கும், எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான முடிவுகளை நாங்கள் எடுக்கணும், எங்களுக்கு எப்போம்மா குழந்தை பேர் நடக்கும், எங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா, லாட்ரிலாம் வாங்கலாமா, இல்லை ஒரு வேலை மாறுதல் எங்களுக்கு கிடைக்குமா, குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், எந்த வேலையை நாங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆன் பண்ணலாம், எப்படிலாம் எங்களுடைய சூழல் இருக்குது, எப்படி ஃபர்தராக நாங்கள் மூவ் பண்ணுறது அப்படின்னு வந்து பலவித கேள்விகள் இருக்கும் இல்லையா. இதெல்லாம் பொது பலன்கள் தான். உங்கள் சுயஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது இன்னும் தெளிவான வந்து துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான அனைத்து விதமான விவரங்கள் வந்து உங்களுக்கு அளிக்கப்படும். இந்த பதிவில் சொல்லியிருக்கிற அனைத்து விதமான வழிபாடுகளை வந்து பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை வந்து வளமாக்கி கொள்ளுங்கள். ஏன்னா கோள்கள் வந்து உங்களுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத தெரிந்து கொள்ளணும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.